ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஃபுட் டேஸ்டி. நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. டிசம்பர் பிறந்தாச்சு, கிறிஸ்மஸ் நியூ இயர் வரப்போகுது. விதவிதமான கேக்கு, வகை வகையான குக்கீஸு, டிசைனாக பேஸ்ட்ரீஸு நிறைய பார்க்க போகிறோம் இந்த செஷனில். 10 நாளும் உங்களுக்கு கொண்டாட்டம் தான் வரப்போகுது. பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு பேக்கரி கன்ஃபெக்ஷனரி அப்படின்னாலே பேசிக் விஷயங்கள்லாம் சிலது இருக்குது. சாக்லேட் கார்னிஷஸ்ஸு, சாக்லேட் ஸ்பாஞ்சு, ஒயிட் ஸ்பாஞ்சு, கெனாச்சு, அதுக்கப்புறம் ட்ரிஃபில்லு, எப்படி மெல்ட் பண்ணுறது, ஒரு ஸ்டேஜ் என்னென்ன, டபுள் பாயிலிங் மெத்தட் என்ன, இது எல்லாமே நிறையா பேசிக் விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பேசிக் விஷயங்களில் ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது. ஒயிட் சாக்லேட் ட்ரிஃபில் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஒயிட் சாக்லேட் ட்ரிஃபில் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம வந்துட்டு ஒயிட் சாக்லேட் வந்து ஒரு 250 கிராம் ஒயிட் சாக்லேட் யூஸ் பண்ணுவோம். 200 ml விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ண போகிறோம். 40 கிராம் நியூட்ரல் ஜெல்லு கிளேஸுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் ஸ்வீட்டெண்டு விப்பிங் க்ரீம் போட்டுடலாம். கோல்டு டெம்பரேச்சர் பார்த்துக்கோங்க, கோல்டாக இருக்கிற மாதிரி. இதை நம்ம வந்துட்டு காய்ச்சுவோம். ஆக்சுவலி வந்துட்டு ட்ரிஃபிலுக்கும் கனாச்சுக்கும் வந்துட்டு ஒரு சிமிலர் வேரியேஷன்ஸ் தான். அது வந்து நம்ம செட் பண்ணி கனாச்சு கொடுப்போம். இது வந்து கொஞ்சம் லிக்விடாகவே இருக்கும். இந்த டெக்ஸ்சர் தான் கனாச்சுக்கும் ட்ரிஃபிலுக்கும் அந்த வேரியேஷனு. நீங்கள் எல்லாத்துக்குமே மல்டிப்புளாக அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ பேஸ்ட்ரி வைக்கிறீங்கன்னா பேஸ்ட்ரிக்கு, கேக்கு ரெடி பண்ணும்போது கேக்குக்கு, உள்ள டார்ட்டு கொடுக்குறீங்கன்னா டார்ட்டுக்கு உள்ளே கொடுக்கலாம், டோனட் கொடுக்குறீங்கன்னா டோனட்டில் கொடுக்கலாம். இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கிளேஸ் பர்பஸுக்காக தான் வந்துட்டு நம்ம வந்து இதை அந்த ஷைனிங் பார்க்கும்போதே ஒரு அட்ராக்ஷனாக ஒரு கிளாமராக இருக்கும் தெரியுங்களா. கேக்கு கிளாமர் ஆக்கிறது வந்துட்டு இந்த கனாச்சும் இந்த ட்ரிஃபிலும் தான் வந்துட்டு கிளாமராக உருவாக்கி கொடுக்கும். அது நமக்கு கண்டிப்பாக அதை பார்க்கும்போது அது தொடணும், எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும். அந்த வேலையை வந்து இந்த 2 அம்மனிங்க தான் பண்ணுவாங்க. சிம்பிள் ப்ராசஸ் தான், அதிக டைம் கிடையாது உங்களுக்கு. இது இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸ்லோ பண்ணிவிட்டு நியூட்ரல் ஜெல் இருக்குது இல்லையா, நியூட்ரல் ஜெல்லு இது வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நியூட்ரல் ஜெல்லு வந்துட்டு ஹீட் பண்ணிவிட்டு போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்துட்டு அது மெல்ட் ஆகிடும். இந்த ஜெல்லுலாம் லைக் ஒரு கிளேஸுக்காக நம்ம வந்துட்டு கேக்கில் சேர்க்கறது. நல்லா வந்துட்டு க்ரீமும் ஜெல்லும் நல்லா வந்துட்டு மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்துட்டு ஒயிட் சாக்லேட் போட்டுக்கலாம். இந்த டெம்பரேச்சர் போதும், சாக்லேட் அழகாக மெல்ட் ஆகிடும். சின்ன சின்ன பிளாக்காக கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும். இது வந்து நீங்கள் ஒயிட் சாக்லேட் பேஸ்ட்ரீஸு, ஒயிட் சாக்லேட்டு ஃபாரஸ்ட்டு, இந்த மாதிரி வந்துட்டு என்னென்ன ஒயிட் சாக்லேட் பேஸுக்கு இதை நம்ம வந்துட்டு ஃப்ராஸ்டிங்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ட்ரிஃபிலும் கனாச்சும் நான் ஏற்கனவே உங்களுக்கு வித்தியாசம் என்னன்றதை சொல்லியிருக்கிறேன். அதை நம்ம செட் பண்ணி கொஞ்சம் திக்கிங் பண்ணி கொடுப்போம். இது வந்துட்டு அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே நம்ம வந்துட்டு எடுத்துகிட்டு யூஸ் பண்ணலாம், உடனேவே அப்படியே யூஸ் பண்ணலாம். இப்போ வந்துட்டு இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். நமக்கு வந்துட்டு இப்போது சாக்லேட் கனாச் வந்துட்டு கம்ப்ளீட்டாக செட் ஆகிடுச்சு. கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா கொட்டாமல் செட் ஆகணும். இது வந்துட்டு கனாச் வந்துட்டு செட் ஆகி கொடுக்குறது. ட்ரிஃபில் அப்படின்றது உங்களுக்கு நல்லா லிக்விடாகவே டைல்யூட் பண்ணியிருக்கும். நம்ம எப்போ அப்ளை பண்ணுறோமோ அப்போ நம்ம மாலிஷ் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்துட்டு பேஸ்ட்ரீஸில், வாட் எவர் கேக்ஸில், பையில், எதில் வேணாலும் நம்ம வந்துட்டு நம்ம பேக்கிங் ப்ராடக்ட்ஸில் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக இப்போ மோஃபின் இருக்குது, டேனிஷ் பேஸ்ட்ரி இருக்குது, எது வேணும்னாலும் நம்ம அந்த மாதிரி இதில் நம்ம அதை அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் வந்துட்டு இதோடைய கன்சிஸ்டன்சி வந்து இப்படி தான் இருக்கும். எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும்.
இப்போ வந்துட்டு சாக்லேட் கேனச்சி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டிங்க இல்லையா. டார்க் சாக்லேட் பண்ணிங்கன்னா டார்க் சாக்லேட் கேனச்சி, ஒயிட் சாக்லேட் யூஸ் பண்ணிங்கன்னா ஒயிட் சாக்லேட் கேனச்சி. ப்ராசஸிங் மெத்தடு இதுதான். ட்ரிஃபிளுக்கும் இதுக்கும் என்னென்ன வேரியேஷன்ஸ் அப்படின்றதையும் சொல்லியாச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு கேக்கோ பேஸ்ட்ரீஸோ வாட்டெவர் முஃபினோ இல்லை டோனட்டோ ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா ஃபில்லிங்க்கும் ஃப்ராஸ்டிங்க்கும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அதை பயன்படுத்தலாம். கிளேஸுக்காக ஜென்ரலாகவே கேக்லேயும் பேஸ்ட்ரீஸ்லேயும் கிளேஸுக்காக வந்துட்டு நம்ம ட்ரிஃபிளும் சரி கேனச்சும் சரி நம்ம பயன்படுத்துவோம். நீங்களும் வந்துட்டு பயன்படுத்தி பலனடைந்து கொள்ளுங்கள். மறுபடியும் ஃபுட் டேஸ்டியில் வேறு ஒரு டேஸ்டியான டிஷ்ஷோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.